வெண்டைக்காய் சாதம் அடிக்கடி என் ஹஸ்பண்ட் கேட்டு வாங்கிட்டு போகிற ஒரு விஷயம். இப்போ எங்கள் வீட்டில் ஃபேமஸாக இருக்கிறது இந்த வெண்டைக்காய் சாதம் தான். இது நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் இந்தளவுக்கு பொடியாக நறுக்கின வெண்டைக்காவை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு இந்தளவுக்கு சுருங்கி வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு, 2 வரமிளகா போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒட்டுக்கா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் பொழுது கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காலையும் மிளகாத்தூள் சேர்த்துருப்போம். உங்களுக்கு எப்படி காரன்றதை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரே திரியாக அரைக்காமல் லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுக்கும்போது இந்த மாதிரி குறப்பாக அரைஞ்சிரும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், அதோட 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு முட்டை பாதி அளவு வெந்தால் போதும். அதோட இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி போட்டு சாதம் போட்டு நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வெண்டைக்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.